உன் சீருடைகள் எனக்குத்தான், உன் பாதணிகளை எனக்குத்தான், உன் ஆயுதங்களை எனக்குத்தான். ஓ மரணித்த வீரனே, உன் சீருடைகளை எனக்குத்தான், உன் பாதணிகளை எனக்குத்தான், உன் ஆயுதங்களை எனக்குத்தான். எங்கள் மண்ணில் உன் பெயர் எழுதி வைக்கப்படும். நீ மடிய பிள்ளையடா, உன் துதி முடிய பிள்ளையடா. நீ மடிய பிள்ளையடா, உன் துதி முடிய பிள்ளையடா. ஓ வீரனே, மண்ணில் உன் பெயர் எழுதி வைக்கப்படும். நீ மடிய பிள்ளையடா, உன் துதி முடிய பிள்ளையடா. விடுதலை புலியாக வந்த நாளை வெடிகுண்டு நடுவில் நின்ற உன் தோளை. விடுதலை புலியாய் நீ வாழ்ந்த நாளை வெடிகுண்டு நடுவில் நின்ற உன் தோளை. அடிநின்று சிரித்தவர்கள் ஆயிரம், அதோ பார் அவர்கள் வெடிகுண்டு. அடிநின்று சிரித்தவர்கள் ஆயிரம், அதோ பார் அவர்கள் வெடிகுண்டு. மடிய பிள்ளையடா, முடிய பிள்ளையடா. மடிய பிள்ளையடா, முடிய பிள்ளையடா. ஓ வீரனே, எங்கள் மண்ணில் உன் பெயர் எழுதி வைக்கப்படும். நீ மடிய பிள்ளையடா, உன் துதி முடிய பிள்ளையடா.
நன்றி நிவேதா. உறவுகளுக்கு வணக்கம். இவைகள் ஒரு சாதாரண மனிதரால் செய்யப்பட முடியாதவை. இதைச் செய்வதற்கென்று ஆன்மீக பலம் தேவை. தனது இறுதி நேரத்திலும் கூட பதட்டமின்றி உறுதியுடன் குறிவிசகாத எதிரியை தேடித் தேடி வீரம் தேவை. விரக்தி காரணமாகவோ முட்டாள்தனமாகவோ தன்னை அழித்துக் கொள்ள முனையும் தற்கொலை முயற்சி போலல்ல இது. அல்லது எதிரியின் கண்ணோட்டத்தின்படி கொடூரம் மிக்கதும் மானிட இனமாக இல்லாததுமான ஒரு பூதம் அல்ல இது. அடிமைப்பட்டு கிடக்கும் ஒரு தேசிய இயக்க சக்திக்கு விந்து விசையாக விளங்கும் உயரிய போர் வடிவம்தான் எங்கள் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம். உலகில் எந்த ஒரு ஆயுதங்களாலும் வெற்றி கொள்ளப்பட முடியாதும், உலகில் எந்த தொழில்நுட்பத்தாலும் தடுக்க முடியாதும், உலகில் எந்த அரசு இயக்கத்தினாலும் அடக்க முடியாதுமான இதுதான் எமது விடுதலை புலிகளின் மனோபலம். இந்த மனோபலம் ஒரு வீர உணர்வை வெளிப்படுத்தும் ஒரு குறியீடு மட்டுமல்ல, எமது சமுதாய எண்ணத்தோடு பிரளயத்தை ஏற்படுத்த போகும் சக்தி கொண்ட மாபெரும் அரசியல் வடிவமாகும். இன்றைய நாளில் தாய் மண்ணிற்காக தன்னுயிர் தந்த மாவீரர்களுக்கும் எம் சிறந்தார்ந்த வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய அறிவோம் தமிழம் சிறப்புக்கு வழியானது நிவேதா அவர்களின் கவிதையுடன் தொடங்குகின்றது. நன்றி அண்ணா. உறவுகளுக்கு வணக்கம். சந்தம் சிந்தும் சந்திப்பு. கார்த்திகை மலர்களே, கருகி துடித்த மொட்டுக்களே, போர்க்கள புகழ்பாடி புகைப்படத்தில் மலர்ந்தீரோ. ஒளிவிளக்கே, எங்கள் உயிர் திருவிளக்கே, எண்ணெயிலே துளி கண்ணீர் திரியிட்டு ஏற்ற வந்தோம். செங்குருதி கொதிக்குதப்பா, செங்காந்தல் மலர் காண்பதிலே. சங்க மரத்தமிழ் ஈழத்திற்கா மண்ணில் இந்த கொடுமையம்மா. வீரச்சாவை தழுவிய வீரத்தாய் பெற்றெடுத்த எங்கள் உடன்பிறப்புகளே, உங்களுக்கான வீர வணக்கம் தந்தே வீர தாலாட்டு பாட வந்துள்ளோம். எம் விடுதலை தியாகிகளே, வீர தமிழீழ போராளிகளே, உம்மை சடுதியில் மறவோமா? எம் இனத்தின் சாதனை சிற்பிகளே, உம்மை சடுதியில் மறப்போமா? இன்னுயிர் ஈர்ந்திகளே, இதிகாச காவிய மறவர்களே, என்னுயிர் துச்சமென்றா எண்ணி மாண்டீரோ. சோதனை காலத்திலும் வேதனை எறிகனை பாய்ந்தோட சாதனை புரிந்திட்ட சரித்திர நாயகர்களே, புனிதமாம் தாய் தேசம் புண்ணிய பூமியை பொக்கிசமாய் காத்த புனிதர்களே, நின் புகழ் வாழ்க வாழ்கவே. நல்லுயிர் மண்ணில் புதைக்கப்படவில்லை உங்கள் நல்முத்தே, விதைக்கப்பட நெல் வித்தே நின் புகழ் வாழ்கவே. அன்னை தமிழ் வாழ்க, எங்கள் தலைவர் பிரபாகரன் வாழ்க. கவியாக்கம் அபிராமி கவிதாசன். நன்றி. நன்றி நிவேதா. அன்பான எம் உறவுகளை, அறிவோம் தமிழம் சிறப்புக்கு வழியூடாக உறவுகளை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். அறிவோம் தமிழம் சிறப்புக்கு வழியானது தினமும் ஒரு ஈழ விடுதலை போராட்ட வரலாற்றின் பக்கங்களை சுமந்து வருகின்றது. அந்த வகையில் இன்றைய அறிவோம் தமிழம் சிறப்புக்கு வழியானது விடுதலை பாதையில் அழியாத தடம் லெப்டினன்ட் கர்னல் ராகவனின் 26ஆம் ஆண்டு வீரவணக்க நாள் எனும் தலைப்பினை சுமந்தபடி இன்றைய அறிவோம் தமிழம் சிறப்புக்கு வழி தொடர்கின்றது. நன்றி அண்ணா. உறவுகளுக்கு வணக்கம். 1999ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 2ஆம் நாள் உலகின் செய்தி கதவுகள் எல்லாம் பொங்கி பிரகவித்த ஓயாத அலைகளின் வீச்சுக்கு வழிவிட்டன. உலக இராணுவ சரித்திரத்தில் நிலைபெற்ற ஓயாத அலைகள் 3இன் முதலாம் தமிழீழத்தின் சிறந்த போர் தளபதிகள் ஒருவரான லெப்ட் கர்னல் ராகவனும் தன்னுடன் அணைத்து கொண்டது. வெற்றி முரசு கொட்டி சிங்களம் செய்த பெரும் போர் நடவடிக்கை போதெல்லாம் எதிர்த்து நின்று போரிட்ட புலிகளின் போர் தளபதி அவர். உலக வரலாற்று ஏடுகளில் பெரும் சரித்திர பதிவுகளாக பிரபாகரன் அவர்களின் நடந்ததையெல்லாம் முன்னின்று உழைத்த வீர புலி அவர். அவரும் ஓயாத அலைகள் 3 இன் சரித்திரத்திற்காக தலை சாய்க்க அச்சமர் பெருமைமிகு வெற்றியோடு நிறைவு பெற்றது. ராகவன் இரவு பகலும் ஓயாது உழைத்து வளர்த்துவிட்ட சார்ல்ஸ் ஆண்டனி சிறப்பு படையணின் போராளிகளில் எதிரியன்களை உடைத்து உட்புகுந்து புளியங்குளம் வரை கைப்பற்றி சற்று ஓய்வெடுத்த போது எங்கட சண்டைகள்லாம் வெற்றிகளையும் பார்த்து சந்தோஷப்பட ராகவன் இல்லாம போயிட்டாரே என்று அங்கலைத்தனர். எதிரி அவரை தடையிலேயே வீழ்த்தி போட்டான். பாவம் எதிரி. அவனுக்கு எப்படி தெரியும் ராகவனை தன்னை இப்பவும் எங்கட மனசுக்குள்ள எங்களை வழிநடத்துகிறார் என்று. அதுதான் உண்மையில் நடந்தது. ஆம்,
தான் இல்லாத வேளைகளும் வீரர்களை வெற்றியின் பாதையில் வழிநடத்தக்கூடிய வழிகாட்டின் உயரின் தலைமை பண்புகள் எங்கள் தலைவன் வளர்த்தெடுத்த அந்த தளபதியிடம் இருந்தது. ராகவன் அற்புதமான போராளி, ஆற்றல் மிக்க போர் தளபதி, எல்லோரையும் நேசித்தால் எல்லோரையும் நேசிக்கப்பட்ட ஓர் உயரிய மனிதர். நீண்ட ஈடு இணையற்ற விடுதலை போர் வரலாற்றில் அவர் ஓர் அத்தியாயத்தின் பதிவு. அவனின் வரலாற்று எழுதுவதால் ஈழப் போரில் 90களில் போரியலில் முக்கியமான வரலாற்று கட்டமொன்றை எழுதியாக வேண்டும். அக்கட்டத்தின் போது முக்கியமான போர்களில் எல்லாம் சரித்திரம் படித்த வீரன் அவர். 90-91 காலப்பகுதியில் மாவட்ட ரீதியில் நடந்த சிறு சிறு தாக்குதல்களில் பலவற்றில் பங்கு கொண்டவன் ராகவன். அந்த புலிக்குகையிலிருந்து இராணுவம் ஆற்றல்களையும் போராட்டங்களையும் பற்றி உறுதியும் மணலாற்றின் சிங்கள படைகள் ஆபரேஷன் மின்னல் வெளிக்கொண்டிருந்தது. வன்னி மாவட்டத்தின் 1.9 படையணியின் தளபதியும் தீபன் அவர்களின் 150 பேர் கொண்ட அணியின் சாதாரண போராளியாக ராகவனும் களம் இறங்கினார். போராட்ட வரலாற்றில் மிகவும் கடுமையான போர்களின் போது மின்னல் களமும் முக்கியமானது. ஆணையரில் பாய்ந்த புலிகள் இயக்கத்தை பலவீனப்படுத்துவதாக கற்பனை செய்த சிங்களம் தமிழினத்தின் மீது இதய பூமியை ஆக்கிரமித்து விடுதலை போருக்கு முடிவு கட்ட எண்ணியது. பல்லாயிரம் எண்ணித்திரண்டு நவீன ரக ஆயுதங்களை ஒன்றிணைத்து சிங்கள படைகள் போர் குதித்தன. எரிகலனும் விமானங்களும் போர் விமானங்களும் இதய பூமியை அதிர வைக்க குண்டு மலை குளித்தபடியே மண்காந்த மறவர்கள் ராகவனும் ஒருவராக போரிட்டார். எந்த ஒரு போர் வீரனுக்கும் கடுமையான போர்க்களம் அது. அந்த போர்க்களத்தின் ஒவ்வொரு நாளும் ராகவனை நன்கு இனம் காட்டியது. உணவும் நீருமின்றி நாட்கள் கணக்காய் போரிட்ட போதெல்லாம் சுறுசுறுப்பாக இயங்கி முன்மாதிரியாக செயற்பட்ட அந்த வீரனின் செயல்கள் எமது அணி தலைவருக்கு கூட உற்சாகத்தை கொடுத்ததென்றால் அது மிகையல்ல. மின்னல் களத்திலேயே சமரின் குறுகிய நாட்களில் தளபதி திலீபன் அவர்களால் 7 பேர் கொண்ட அணியொன்றின் தலைவனாக்கப்பட்டார். ஒவ்வொரு புலி வீரனும் வரலாற்று பெருமை கொள்ளத்தக்க அந்த சமர் பங்கு கொண்டது. 1.9 படையணியில் இறுதியாக திரும்பிய ஐவருள் ராகவனும் ஒருவர். மின்னல் முடிந்தது சில நாட்களிலேயே சிங்கள படைக்கு போரிட கொடுத்த முல்லைத்தீவு இராணுவ முகாம் 3ஆம் கட்ட மினி முகாமை மீது பாய்ந்து புலிகணிகளால் ராகவன் 15 பேர் கொண்ட அணியின் பொறுப்பாளனாக இருந்தான். சிங்கள படையினர் 10 பேரின் உடல்களும் பெருமளவு ஆயுதங்களும் கைப்பற்றப்பட்ட அந்த தாக்குதலில் ராகவன் அணி தனது பணியை செவ்வென செய்தது. ஆயிரத்தி 1992ஆம் ஆண்டில் ராகவன் நன்கு இனங்காணப்பட்ட அணி தலைவனாகிவிட்டான். அவனது ஒவ்வொரு செயற்பாட்டிலும் அவனது ஆளுமை வெளிப்பட்டது. இந்த காலப்பகுதியில்தான் இந்த வீரன் செய்த பல வெற்றிகரமான அதிரடி தாக்குதல் சிங்கள படைகளை கதிகலங்க செய்தன. வண்ணாங்குளம், கொம்பபாவலை, செட்டிக்குளம் என இக்காலப்பகுதியில் மட்டும் 13க்கும் மேற்பட்ட வெற்றிகரமான தாக்குதலில் அவன் பங்கு கொண்டான். குறுகிய காலத்திலேயே வளர்ச்சி கண்ட அந்த போர் வீரன் அப்போது 45 பேர் கொண்ட அணியொன்றின் பொறுப்பாளனாக இருந்தார். வன்னியில் எதிரி இருந்தபோது மூலை முடுக்கெல்லாம் அந்த புலி வீரன் துப்பாக்கி சடசடத்தது. வழிநடந்தும் அவன் குரல்கள் ஒலித்துக் கொண்டே இருந்தது. இரண்டாம் கட்ட ஈழப் போரில் புலிகள் இயக்கத்தின் போரியல் ஆற்றலை வெளிக்கொணர்ந்தது. சிங்களத்தின் போர் அரசியல் அரங்குகளை அதிர வைத்தது. உலகின் புருவங்களை உயர வைத்த இதய பூமி ஒன்று, யாழ்தேவி ஆகியவற்றுக்கென முறியடிப்பு சமர்கள், ஆபரேஷன் தவளை ஆகிய களங்களில் தனது அணியுடன் முக்கிய சண்டைகளும் இறங்கி காத்திரமான வெற்றியை ஈட்டினான். ஒவ்வொரு சண்டையிலும் அந்த புவியின் ஆளுமை புடமிடப்பட்டது. அந்த வீரனுக்கு அதிர்ஷ்டவசமாக எண்ணிலடங்கா சண்டைக்களங்கள் கிடைத்தன என்பதை விட அந்த இடங்களிலெல்லாம் அவனின் தேவை அவசியப்பட்டதென்றே சொல்ல வேண்டும். அதனாலேயே ராகவனின் சண்டை பட்டியல் நீண்டு கொண்டே போனது. வன்னியில் நிலை கொண்டிருந்த சிங்கள படைகளுக்கு ஒவ்வொரு முனைகளிலும் ராகவன் பாடம் புகட்டினான். 1995இல் 3ஆம் கட்ட ஈழ யுத்தம் மூண்டபோது ராகவனின் பணி யாழ்ப்பாணம் வரை விரிந்தது.
குடாநாட்டை பிடிக்க தன் பலத்தின் முழுமையையும் திரட்டி இறங்கிய சிங்களத்தின் சூரிய கதிர் நடவடிக்கையை அங்குல கணக்கில் நகர வைத்த போர்க்களத்திலும் ராகவன் போரிட்டான். சூரிய கதிர் முடித்து புலிகள் இயக்கம் முழுதாக வன்னிக்கு வந்து சேர்ந்தபோது ராகவன் சார்ல்ஸ் ஆண்டனி சிறப்பு படையில் இணைக்கப்பட்டான். ராகவன் சார்ல்ஸ் ஆண்டனி சிறப்பு படையணிக்கு வந்ததும் அவனிடம் ஒப்படைக்கப்பட்ட பணிகள் அனைத்தும் மிகுந்த முக்கியத்துவமானவை. தலைவர் நம்பிக்கையுடன் அவற்றை அவனிடம் ஒப்படைத்த போது அக்கறை எடுத்து தனது கடின உழைப்பால் அவற்றை எல்லாம் நேர்த்தியாக செய்து முடித்தவன் அவன். ஜால்குடா நாட்டை ஆக்கிரமித்து திமிர் கொண்டிருந்த சிங்களத்தின் இராணுவ கற்பனைகளை அர்த்தமற்றதாக்கிய புலிகள் ஓய்ந்து விட்டார்கள் என பகற்கெனவு கண்டவர்களுக்கு நெத்தியடி கொடுத்த ஓயாத அலைகள் ஒன்றில் மிகவும் முக்கியமான பணியொன்று ராகவனிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. உறுதிப்படுத்தப்பட்ட வெற்றிக்காக இரவு பகலாய் உழைத்த தலைவர் அந்த பணியை அவரிடம் நம்பிக்கையுடன் ஒப்படைத்த போது அதை திறம்படச் செய்து முடித்தான் ராகவன். அத்தளத்தின் பிரதான முகாமின் உயர் பாதுகாப்பு அரண்களை பிரித்தெறிந்து உள் நுழைந்து அவற்றை கைப்பற்றுவதில் தான் வெற்றியின் நிச்சயத்தையும் அவன் நிலைநிறுத்தியிருந்தான். தலைவரின் நம்பிக்கைக்கு ஏற்ப அவன் அதை வெற்றிகரமாக செய்து முடித்தான். அதனால் தளம் எமது கைகளில் வீழ்ந்தது. மோதல்கள், சண்டைகள், சமர்கள் என தமிழீழ போர பேரரங்குகளிலெல்லாம் சுற்றிச் சுழன்றான் ராகவன். சண்டைகளால் ராகவன் புடமிட்டான் என்பதிலும் சண்டைகளை ராகவன் புடமிட்டான் என்பதே பொருத்தமாக இருக்கும். ஆம், அப்படித்தான் இருந்தது. அறிவாலும் அனுபவத்தாலும் போரியலிலும் அவன் உயர்ந்து நின்றான். தனது களச்சேற்பாடுகளில் அவற்றை வெளிக்காட்டி தலைவரின் தனிப்பட்ட விருப்பை பெற்றிருந்தான். தளபதி ஒருவருக்கான கடமைகள் அவனிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தன. போர் முனையில் இறுக்கமான கட்டங்களிலெல்லாம் ராகவன் தேவைப்படுவான். எமது படை நடவடிக்கைகள் இறுக்கமான கட்டங்களை சந்தித்த பல சந்தர்ப்பங்களில் அவற்றை உடைத்தெறிந்து எமக்கு சாதகமான நிலைமைகளை பெற்று தந்திருக்கின்றான் ராகவன். நெருக்கடியான வேளைகளில் எங்கள் மூத்த தளபதியின் கண்களுக்கு தெரியாதவர்களுள் ராகவன் முக்கியமானவன். இக்கட்டான வேளைகளில் நேரிலேயே களமிறங்கி நிற்கும் தலைமை பண்பு அவனிடம் இருந்தது என்று தளபதி கேர்னல் தீபன் முன்னரங்க போர் நிலைகளில் தனது போராளிகளுக்கு சண்டையில் வைத்தே சண்டை பழக்கும் தளபதி அவன் என்று ராகவனின் தலைமைத்துவத்தை நினைவு கூர்ந்தார் களத்தில் நின்ற தளபதி ஒருவர். 1997ஆம் ஆண்டு ஜனவரியில் படைத்தளத்திற்கு புலியடி பிரதான முகாம் ராகவனின் அணிக்குரிய இலக்காக இருந்தது. வேவு நடவடிக்கையின்படி திட்டமிட்டு உரிய முறையினை பயிற்சிக்கெல்லாம் ஆணையறிவு பரந்தன் படைத்தளத்திற்கு புலிகள் இயக்கத்தின் படையணிகள் பாய்ந்தபோது முக்கிய முனையென்றால் ராகவன் படைத்தளத்தல்தான். இவனின் அந்த அதீத பேராற்றலை வெளிக்காட்டியது. ஆணையறிவு வழங்கப்பட்டிருந்தன. ஆனால் கள நிலைமைகளை தலைகீழாக இருந்தன. எதிர்பார்த்தமைக்கு முற்றிலும் மாறான கள நிலைமை மாறியது. எதிரி உசாரடைந்தான். எமது நகர்வுகளை அவன் அவதானித்து விட்டான். எதிரியின் செயற்பாடுகள் வெளிப்படுத்தின. ஒட்டுமொத்தமாக சண்டையே குழம்பி விடுமோ என்ற அச்சம் கொண்ட வேளையில் களத்தில் நேரில் நின்று தனது இராணுவ அறிவால் துணிச்சலுடன் முடிவெடுத்து தனது இலக்கை வெற்றி கொண்டு 120 மில்லிமீட்டர் பீரங்கிகளை சிலவற்றையும் மீட்டு தந்து வெற்றி வாகை சூடினார் ராகவன். போரியலில் உயர்ந்த நின்ற எங்கள் போர் தளபதி லெப்ட் கர்னல் ராகவன் சிங்களத்தின் நம்பிக்கை நட்சத்திரமான ஜெயசிக்ரு நடவடிக்கை சுக்குநூறாக்குவதற்கு கடுமையாக உழைத்தார். ஜெயசிக்ருவின் தென்முனை பணிக்க நீராவில் இருந்து மாங்குளம் வரையிலும் வடமுனை கிளிநொச்சியிலிருந்து ஒவ்வொரு அங்குல நிலத்திலும் அந்த தளபதி தன் உயிர் கொண்டு வீரம் விதைத்தான். அவனது உழைப்பின் அறுவடைதான் வரலாற்றில் பொறிக்கப்பட்டு விட்டிருந்த புளியங்குளத்திற்கு புலிகள் இயக்கம் புரிந்த சாதனைகள். எதிரியின் பாரிய மரபு வழி படையெடுப்பு மறித்து புளியங்குளத்திலேயே முகாம் அமைத்து நிலை கொள்வதற்கென தலைவர் அவர்கள் முடிவு செய்த போது தளபதி தீபனுக்கு துணையாக நின்று தள அமைப்புகளுக்கு ராகவன் கடுமையாக தன்னை வருத்தினான். புளியங்குளம் முகாம்களில் தாக்குதலில் அணியின் பொறுப்பை ஏற்ற அவன் எதிரியின் எதிர்கொள்வதற்கென சகல ஏற்பாடுகளையும் நின்று நேரிலேயே செவித்தான். புளியங்குளத்தில் புலிகளின் புரட்சி குலமாக மாற்றியதில் ராகவனின் உழைப்புக்கும் அவன் சிந்திய வியர்வைக்கும் முக்கிய பங்கு இருந்தது. புளியங்குளத்தில் உடலை பிழிந்து உழைத்த ராகவனுக்கு ஓய்வு கிடைக்கவில்லை. ஓமந்தையில் ஜேசிகுரு படை
புளியங்குளத்தில் உடலை பிழிந்து உழைத்த ராகவனுக்கு ஓய்வு கிடைக்கவில்லை. ஓமந்தையில் ஜெயசிக்குரு படைகளுக்கு எதிரான ஊடுருவி தாக்குதலுக்கு பிரதான தாக்குதல் அணியின் தலைவனாக அவன் களமிறங்கினான். அந்த சண்டையின் கடினமான உழைப்பை தந்த ராகவனையும் அவனது அணியையும் ஓய்வுக்காக பின்னணிக்கு அனுப்பி வைத்தார் தளபதி தீபன். ஆனால் விரைவிலேயே களத்தை திறந்து முக்கியமான நகர்வொன்றை எதிரி ஆரம்பித்தான். அப்போது அங்கே ராகவன் தேவைப்பட்டான். புளியங்குளத்தில் முகாம் அமைத்து நிலைகொள்ள எடுத்த எமது இயக்கத்தின் முடிவிற்கு சவாலாக அமைந்திருந்தது எதிரியின் அன்றைய நகர்வு. எமது பாதுகாப்பு அரண்கள் இல்லாத பகுதியை நோக்கி சன்ன பறந்தான் ஊடாக புளியங்குளத்தை நெருங்கிய சூழலில் கொண்டிருந்தான் எதிரி. இக்கட்டான சூழ்நிலையில் எதிரியின் முன்னேற்றத்தை உடனடியாக முறியடிக்க வேண்டும். அந்த பலப்பரீட்சையில் நிச்சயம் நாம் வென்றாக வேண்டும். தளபதி தீபனின் கண்ணுக்குள் ராகவன் நின்றான். நான் செய்து முடிப்பேன், ராகவனின் உருவம் சொல்லாமல் சொன்னது. ராகவன் உடனடியாக களமிறக்கப்பட்டான். போராளிகள் 30 பேரை மட்டுமே கொண்ட அணியுடன் ராகவன் களமிறங்கினான். எதிரியை வழிமறித்து ஊடறுத்து எமது பாதுகாப்பு நிலைகளை அமைக்கக்கூடிய பகுதியொன்றினூடாக ராகவன் தனது அணியுடன் உட்புகுந்தான். எதிரியோ மிக கடுமையாக சண்டை செய்தான். எந்த கட்டத்திலும் விட்டு கொடுக்க எதிரி தயாரில்லை. களத்தில் ராகவன் நின்றதால் எல்லோர் மனத்திலும் நம்பிக்கை இருந்தது. தங்களுடன் ராகவனும் நின்றதால் களத்தில் இருந்த போராளிகளிடம் உற்சாகம் பிறந்தது. இறுதியில் எதிரியை சின்னாபின்னமாக்கி அந்த கடினமான சண்டையை எல்லோரும் நம்பிக்கை வைத்தபடியே செய்து முடித்தான் ராகவன். அந்த புலிப்போர் தளபதி புளியங்குளத்தை புலிக்குகையாக்க உழைத்த அந்த வீரன் இறுதியில் சவாலாக வந்த எதிரியின் நகர்வை எதிர்கொண்டு அந்த புலிகுகையை காத்தான். எதிரிக்கு புலிகள் பற்றி பாடம் புகட்டினான். தென்முனையில் தமது இயலாமையை உணர்ந்து கொண்டு வடமுனையில் கிளிநொச்சி ஊடாக புதிய களமுனையொன்றை திறப்பதற்கு எதிரி தயாராகி வந்தபோது ஜேசிகுரு எதிர்சமரின் துணை கட்டளை தளபதி கேர்னல் தீபனுடன் கிளிநொச்சி களமுனைக்கு புறப்பட்டான் ராகவன். அங்கே அந்த போர்த்தளபதி தமிழீழத்தின் புகழ்பூத்த சார்ல்ஸ் ஆண்டனி சிறப்பு படையணியின் தளபதியானான். அப்போது கிளிநொச்சி தளத்தின் பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்காக அந்த வீரன் நிறைய உழைக்க வேண்டியிருந்தது. 1998 பிப்ரவரியில் கிளிநொச்சி தளத்தின் மீது புலிகள் பாய்ந்த தளத்தின் தென்பகுதியை வீழ்த்திய போது அப்பகுதியில் சண்டைக்காக நியமிக்கப்பட்ட எமது ராங்கி அணியின் நகர்வு வழிநடத்துனனாக ராகவன் இருந்தான். அதன்பின் எமது முன்னணி அரண்களை எதிரிக்கு கிட்ட நகர்த்தி எதிரியை அச்சுறுத்தி பாதுகாப்பு பணியில் அவன் நின்றான். அவனது உழைப்புக்கு சவாலாக எதிரி எழுந்த ஒவ்வொரு தடவையும் ராகவன் பாடம் புகட்டினான். அவன் புகட்டிய பாடங்கள் இலங்கை இராணுவத்தின் வரலாற்றில் அவர்களால் என்றைக்குமே மறக்க முடியாத அளவு முக்கியம் பெற்றவை. 1998 ஜூன் 4ஆம் நாளன்று கண்டி வீதிக்கு மேற்கும் புறமாக பல முனைகளில் எமது பாதுகாப்பு நிலைகளை உடைத்து எதிரியின் முன்னணி படையணிகள் உட்புகுந்து விட்டன. முன்னணி அரண்களில் குறிப்பிடக்கூடிய பகுதியை எதிரி கைப்பற்றி விட்டான். அப்பகுதியில் நிலை கொண்டிருந்த எமது அணிகளும் சேதமடைந்தன. மிகவும் நெருக்கடியானதொரு கள நிலைமை. உடனடியாகவே எதிரியை முறியடிக்க வேண்டும். தளபதி கேர்னல் தீபன் அனுப்பி வைத்த உதவி அணிகளை வைத்து அவரின் கட்டளையின் கீழ் களத்தில் நின்று படை நடத்தினான் ராகவன். நீண்ட நேர மரண சண்டையின் பின் எதிரியை உடர்த்து முற்றுகைக்குள்ளாக்கி உள்நுழைந்தவர்களை அழித்து முடித்து வைத்தான் ராகவன். அதற்கு பின் தான் மூச்சு விட்டான். சிங்களத்தின் முன்னணி தாக்குதற் படையணியில் 200 பேருக்கும் மேலான வீரர்கள் சிதறி சின்னாபின்னமாகி வீழ தமிழர் சேனை வெற்றி வாகை சூடியது. எதிரியின் 60-50 உடல்களும் ஏராளம் ஆயுதங்களும் மீட்கப்பட அந்த வெற்றி தாக்குதலை நேர் நின்று செய்வித்தான் தளபதி ராகவன். மீண்டும் 4 நாட்களில் அடிபட்ட பாம்பு போல் சீறி சிங்கள படைகள் முன்னேறி வந்தன. இம்முறையும் சிங்களத்தின் குறி ராகவனின் அதே பகுதியில்தான். எமது காவலரன் வரிசையாக பல முனைகளால் உடைத்து உட்புகுந்து விட்டான் எதிரி. இம்முறையும் அதே இறுகிய சூழல். சென்ற தடவை போல இப்போதும் சிங்கள படைகளுக்கு பாடம் புகட்டினான் ராகவன். சீறிய பாம்புகள் உயிரை விட எஞ்சியவை. பெட்டி பாம்பாய் அடங்கி போயின. அந்த நாட்களில் எங்கள் தளபதியின் படை நடத்தலால் கிளிநொச்சி மண் தமிழர் வரலாற்றில் முக்கிய பதிவுகளை பெற்றுக் கொண்டது. போரியலில் முதிர்ச்சி பெற்றிருந்த அந்த வேங்கை இப்போது எதிரியாலும் நன்கு அறியப்பட்டிருந்தான். ராகவன் என்றால் யார் என்பதை தனது படைநடத்தல் மூலம் எதிரிக்கு சொல்லி வைத்திருந்தான் ராகவன். ராகவன் நிற்கும் பகுதி என்றாலே எதிரி அதீத கவீனம் எடுப்பான். ஏனெனில் ராகவனின் பாடம் படிப்பதற்கு சிங்கள தளபதியால் இனியும் உயிர் விலை செலுத்த முடியாது.
அக்டோபர் 1998 மாதத்தில் ராகவனின் சுமை இரட்டிப்பானது. ஓயாத அலைகள் 2 இதற்காக இயக்கம் தயாராகிக் கொண்டிருந்த காலப்பகுதி அது. ஓய்விரக்கமின்றி திரிந்தான் ராகவன். முன்னணி நிலைகளில் எமது பாதுகாப்பு நடவடிக்கைகளை கண்காணித்து அவற்றின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது, பயிற்சியில் ஈடுபட்ட போராளிகளை உற்சாகப்படுத்தி அதை திறம்பட செவிப்பது என எல்லாவற்றிலும் அவன் உழைத்தான். ஓயாத அலைகள் 2 புலிகளில் பாய்வதற்கென நாள் வந்தது. தலைவனை சந்தித்து திட்டங்களை அறிந்து புலிசேனை தயாராகியது. பிரதான பகுதியொன்றின் துணை தளபதியாக ராகவன் நியமிக்கப்பட்டார். எனினும் அந்த களப்பகுதியில் அவனை எத்த அனுபவம் வாய்ந்தவர்கள் களமிறக்கப்பட்டிருந்தார். தளபதி கர்னல் தீபன் கட்டளை மையத்தில் ராகவன் நிற்க பணிக்கப்பட்டான். அந்த நடவடிக்கையில் முன்னணி காவலரன்களை கைப்பற்றுவதற்கு பொறுப்பாக இருந்த தளபதி தீபனுக்கு உதவியாக அவன் செயல்பட்டு கொண்டிருந்தான். முதல் நாள் சண்டை உக்கிரமான கட்டத்தை எட்டியது. எமது கைகளில் காவலர்கள் வெற்றிகரமாக வீழ்ந்தன. ஆயினும் அன்றைய தொடர் சண்டையில் அவற்றின் அநேகமாக எதிரியின் கைக்கு மீண்டும் மாறின. சண்டை நிலைமைகள் எதிரிக்கு சாதகமாக மாறிவிட்ட சூழல் எப்படியாவது அந்த நிலைமையை மாற்றியமைத்தாக வேண்டும். தாமதிக்கும் ஒவ்வொரு கணமும் சிக்கல்களை அதிகரித்துக் கொண்டே இருக்கும். அப்போது ராகவன் காலத்திற்கு போக வேண்டியிருந்தது. நிலைமையை உணர்ந்த தீபன் தளபதி தீபனிடம் அனுமதி பெற்று அணியுடன் எமக்கென சாதகமாக பட்ட பகலில் களமிறங்கினார் ராகவன். எதிரி மிகுந்த உளவியற் பலத்துடன் உற்சாகமாக சண்டையிட்டுக் கொண்டிருக்க எமது அணிகள் பின்னடைவை சந்தித்து நின்ற முனையொன்றாக ராகவன் களமிறங்கினான். எதிரியின் அத்தனை துப்பாக்கிகளும் உதவிகளை தடுக்கும் பொருட்டு ராகவன் அணியை குறிவைத்து தாக்கின. எதிரியின் குண்டு மலைக்குள் தனது அணியுடன் உள்ளே போய் சேர்ந்தான் எங்கள் தளபதி. காயப்பட்ட வீரசாவடைந்த போராளிகளை பின்னே அனுப்பி வைத்துவிட்டு அணிகளை ஒழுங்கமைத்து சண்டையை தொடர்ந்தான் அவன். எதிரியின் முறியடிப்பு பற்றி கற்பனையெல்லாம் தகர்த்து சண்டைகளை முன்னகர்த்தி களநிலையை மாற்றி அமைத்தார் ராகவன். ராகவன் ஓயாத அலைகள் வெற்றியின் திறவுகோல் என்றார் தளபதி தீபன். ஓயாத அலைகள் 2 சில மாதங்களின் பின் ராகவனை சார்ல்ஸ் ஆண்டனி சிறப்பு படையின் சிறப்பு தளபதியாக தலைவர் நியமித்தார். தலைவரால் பற்பல எதிர்பார்ப்புகளுடன் எதிர்பார்க்கப்பட்ட புகழ்பூத்த படையணி ஒன்றிற்கு பொறுப்பாக நியமிக்கப்பட்ட ராகவன் தலைவரின் எதிர்பார்ப்பை திறம்பட செய்து முடிக்க வேண்டும் என்ற பேராவாவுடன் மேலும் மேலும் கடுமையாக உழைத்தான். படையணிக்கு புதிதாக வந்த போராளிகளை வைத்து அந்த சண்டை படையணியின் போர் திறனை மேலும் மேலும் வளர்க்க ராகவன் அயராது பாடுபட்டான். அவனது உழைப்பின் அறுவடைக்காக நாளும் வந்தது. ஓயாத அலைகள் 3 தாக்குதல் திட்டம் விளக்கப்பட்டது. பிரதானமான சண்டை முளையொன்றின் நேரடி தளபதியாக ராகவனை தலைவர் நியமித்தார். நம்பிக்கையுடன் தலைவர் தன்னிடம் ஒப்படைத்த பணியை தனது படையணியை வைத்து வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்காக அவனது மூளை இடையறாது சிந்தித்தது. விடுதலை களத்தில் ஓயாது சுழன்ற அந்த புயல் ஓயாத அலைகள் 3 அத்தியாயத்தை திறந்து வைத்தது. பிரதான முனையொன்றினூடாக களத்தை திறந்தது அந்த படை. சார்ல்ஸ் ஆண்டனி சிறப்பு படையணி சண்டை இறுக்கமான சூழலில் சிக்கியிருந்தது. போராளிகள் தடுக்க தடுக்க ராகவன் எப்போதும் போலவே தனக்கான எல்லையை கடந்து முன்னேறினான். குண்டு மலைக்குள் குளித்தபடி சண்டை அணியின் முன்வரிசையில் எங்கள் தளபதி நின்றான். குண்டொன்று நேராய் அவன் நெற்றியை துளைக்க ராகவன் வீழ்ந்தான். பறிபோகவிருந்த எத்தனையோ வெற்றிகளை மீட்டுத் தந்த அந்த தளபதி அமைதியாய் அடங்கி போனான். நினைவு பகிர்வு சிறப்பு தளபதி லெப்ட் கர்னல் ராகவன், சின்னையா சுதந்திரராஜா, வவுனியா. பார்த்திபன், படிப்பகம் இதழிலிருந்து. நன்றி. இதனைத் தொடர்ந்து யாழவன் அவர்களின் கவிதை இடம்பெறும். நன்றி நிவேதா. பீனிக்ஸ், எவ்வகையிலும் நீ முயன்ற போதிலும் அழிவென்பதே எனக்கு இல்லை. எவ்வகையிலும் நீ முயன்ற போதிலும் அழிவென்பதே எனக்கு இல்லை. வல்லமை கொண்ட என் குரல் தன்னை ஏந்திடும் காற்றே, வல்லமை கொண்ட என் குரல் ஏந்திடும் காற்றே. நீள்கடலோடி நெடுமடல் தாவி பாருரெல்லாம் பறையாய் முழங்க, நீள்கடலோடி நெடுமலை தாவி பாருலங்கெங்கும் பறையாய் முழங்க, அன்னை மடியில் தவழ்ந்த போது சிறுவிழி காட்டிய சின்ன வாயால் அம்மாவென்று அழைத்தாளோ, அன்னை மடியில் தவழ்ந்த போது சிறுவிழி காட்ட சின்ன வாயால் அம்மாவென்று அழைத்தாளோ.
நித்தம் நித்தம் முள்முடி சூட்டியும் அணிகள் அடித்தும் சிலுவையில் அறைகிறாய். நித்தம் நித்தம் முள்முடி சூட்டியும் அணிகள் அனைத்தும் சிலுவையில் அறைகிறாய். ஆணிகள் அடித்து சிலுவையில் தன்னிலும் கவிழ்ந்து போகுமோ என் சிரம் என்றும். ஆணிகள் அடித்த சிலுவை தன்னிலும் கவிழ்ந்து போகுமா என் சிரம் என்றும். என் முகம் சிதைந்தது. எம் குலம் அழிக்க எரியும் நெருப்பாய் சூழும் போதெல்லாம் புத்தளி கொண்டு பீனிக்ஸ் பறவையாய் மீண்டும் மீண்டும் வானில் பறப்பேன். என் முகம் சிதைந்து என் குலம் அழிக்க எரியும் நெருப்பாய் சூழும் போதெல்லாம் புத்தொளி கொண்டு பீனிக்ஸ் பறவையாய் மீண்டும் மீண்டும் வானொலி பறப்பேன். சாருமதி 1984 எழுதியது. நன்றி. நன்றி ஆளவன். வீறும் பெருமையும் கொண்ட தமிழினம் வாடி வதங்கி வலியுறும் வேளையில் சூடும் சுரணையுமின்றி கிடந்த எம்மை வீறு கொண்டு எழ வைத்த எம் மாவீரர்களுக்கு வணக்கம் கூறி இன்றைய அறிவோம் தமிழீழம் சிறப்பு கேவலி இத்துடன் நிறைவடைகின்றது. மீண்டும் நாளை அறிவோம் தமிழீழம் சிறப்பு கேவலியில் உறவுகளை சந்திக்கும் வரை புரட்சி வணக்கங்களுடன் விடைபெறுகின்றோம். நன்றி. தமிழரின் தாகம் தமிழீழ தாயகம். தமிழரின் தாகம் தமிழீழ தாயகம். தமிழரின் தாகம் தமிழீழ தாயகம். கனவு கொண்ட அனைவருக்கும் நன்றி.